இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுமா? இந்தியாவின் குப்பை தொட்டி தமிழ்நாடு. எல்லா மாநிலமும் உள்ளே விடக்கூடாதுன்னு நினைக்கிற அத்தனை நாசகார திட்டங்களும் தமிழ்நாட்டில் கையெழுத்தாகிறது. காரணம் என்ன? என் பெத்தவன் எனக்கு அப்ப இல்ல, என் ரத்தவன் எனக்கு தலைவனா இல்லைங்கிறதான் வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க. ஆனாலும் நம் மக்களுக்கு ஒரு மனநோய் இருக்கிறது. நம்ம மக்களை நாமளே நம்புறது இல்ல. நமக்காக ஒருத்தர் வந்து நின்றுகிறார். அவர் கரங்களை வலுப்படுத்த வேண்டியது நமது பிறவி கடன் என்பதை உணராமல் இருக்கிறோம். அக்கா சொன்ன மாதிரி நான் நிலங்கள் சொன்னாங்க. அந்தந்த நிலங்கள்ல என்ன தொழில் செய்ய முடியுமோ அந்த தொழிலை சிறப்பாக செய்திருந்தால் இன்னைக்கு வந்து பல எல்லா மாவட்டங்கள்லயும் எந்த அரசு துறை நிறுவனங்கள்லாம் கிடையாது, எல்லாம் தனியாருக்கு வித்தாச்சு. இனி விற்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், தமிழ்நாடுன்னு பேர் எழுதி இனி தனியார்ல கையெழுத்து போடல. அது ஒண்ணுதான் மிச்சம். அதை கூடிய சீக்கிரம் நாம் தமிழர் ஆட்சி வரலன்னா சீக்கிரமா தமிழ்நாடு எழுதி இதை வந்து இந்த தனியார் நிறுவனத்திடம் நாங்கள் ஒப்பந்தத்திற்கு 5 ஆண்டுகள் விடுகிறோம் கையெழுத்து போட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்பவும் உட்காந்து கை தட்டிட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியதான், வேற வழியே கிடையாது. இன்னும் அறிவிக்கப்படாத மன்னர் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இவங்க தான் சனாதனத்தை ஒழிக்கிறேன்னு பேசுவாங்க. அதையும் நம்பி ஒரு கூட்டம் பின்னாடி போயிட்டு இருக்கு. அவங்களும் சீக்கிரம் வந்துருவாங்க. வேற யாரும் இல்ல, முகமூடி போட்ட நம்ம அப்பன் சித்தப்பன் பெரியப்பன் அண்ணன் தம்பி எல்லாரும் தான் அங்க இருக்காங்க. அவர்களை சொல்லி குற்றம் இல்லை. முகமூடி மறைக்கிறது அவர்கள் முகத்தையும் முகவரியையும் கலட்டிட்டு சீக்கிரம் வந்துருவாங்க. நிலமும் மலமும் சார்ந்த தொழில் இருந்திருந்தா இன்னைக்கு நம்மள யாரும் போய் துபாயில ஒட்டகம் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுதான் கேவலம். ஓ நாட்டுல எல்லா வளமும் இருக்கு, மழை வளம் இருக்கு, நீர் வளம் இருக்கு, நிலவளம் இருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு காவிரி நீரை வச்சுக்கிட்டு அரசியல் பண்றான். நல்லா கேட்டுக்கங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எதுக்கு கடையெடுப்பு நடத்துறாங்க? எதுக்கு? மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு கர்நாடகா காவிரி நீரை பெற்று தரவில்லையா? அவங்க என்ன சொல்றாங்க? இந்த குரூப் அங்கிட்டு போய் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க சொல்றாங்க, பாருங்க கர்நாடகாவில் ஆளுகின்ற காங்கிரஸ் கட்சி காவிரி நீரை தர மறுக்கிறது. 2 பேரும் காரணம் சொல்றான். ஆனா உட்கார்ந்து பேசி மத்தியில ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசு ஏன் அவங்கிட்ட மின்சாரத்தை வாங்குற? அவன் கட்டுற வரியில நீ பங்கு கேட்கிற. அவனுக்கு காவிரி கொடுக்க மாட்டேன்னா அவன் எப்படி உனக்கு இதை கொடுப்பான்னு உட்கார்ந்து பேசி சமாதானம் பண்ணி அதை இந்நேரம் பெற்று தந்து மேட்டூர் டேமுக்கு தண்ணி வந்திருக்கணும். ஆனா நம்மால் எப்படி தெரியுமில்ல, ஒரு தண்ணி மேட்டூர் டேமை திறந்து தண்ணி வருது. எங்க எண்ணம் சரியில்லை. உங்களுக்கு வாங்கி கொடுக்கணுன்ற எண்ணம் தமிழ்நாட்டை ஆளுகிறவளுக்கு கிடையாது. தண்ணி வந்தா பூவை போட்டு அப்படி பூ போல போட்டு காவிரி தாயே அப்படின்னு கையெடுத்து கும்பிடுவேன். நம்மால என்ன செஞ்சாரு தெரியுமில்ல, தாம்பளத்தை தூக்கி போ இத்தோட தண்ணி வரக்கூடாது. எப்பேற்பட்ட எண்ணம் உங்கள் எண்ணம். வச்சாம்பார் ஆப்பு தண்ணிக்கு, அதான் கண்டுக்கவே இல்லை. தண்ணி வந்தா மண்ணல முடியாது, ஹைட்ரோ கார்பன் எடுக்க முடியாது. அவனுக்கு தான் திருப்பி திருப்பி வாக்கு செலுத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் இல்ல, இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கு. இளைஞர் படை வந்துருச்சு. இந்த பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பை கொடுத்து தமிழ்நாட்டை காப்பாத்துங்க, இல்லைன்னா காணாம போயிரும். அமர்த்தியாசன் சும்மா சொல்லல, தமிழ்நாடு தனிநாடா இருந்துருன்னு. எப்ப தனிநாடா இருக்கும்? தமிழர்களுக்குன்னு ஒரு தலைவன் வரும்போதுதான் தமிழ்நாட்டோட நிலங்களையும் வளங்களையும் போற்றி பாதுகாக்க முடியுங்கிற அர்த்தத்துல தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா அது நமக்கு புரியல. நீங்க யார தலைவனா வச்சிருக்கீங்க? கார்பரேட்டுகளுக்கு இடத்தை மண்ணள்ளி கொடுக்கவோ பாறையை வெட்டி கொடுக்கவோன்ற தரகர்களுக்கு நாட்டை தார வைத்திருக்கிறீர்கள் மாறி மாறி. இது தேவையா? 5 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரே ஒரு நாள் நம்ம கைக்கு அதிகாரம் வருகிறது. ஆனா நாம என்ன பண்றோம் தெரியுமா? 1000க்கும் 500க்கும் அந்த ஒரு நாள் கிடைக்கக்கூடிய அதிகாரத்தை 5 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு விட்டுறோம். மாத்தி நீங்க வச்சுக்கோங்க. ஆனா அந்த 5 வருஷமும் படாத பாடுபட்டு திரும்பி மாறி அங்கே போறது. இந்த அவல நிலையை தயவு செய்து மாற்றுங்கள். உங்கள் பிள்ளைகள் நீங்க வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த வேண்டாம். நாம் தமிழர் என்பது கட்சியே கிடையாது. நான் பிறந்த பேரினத்தின் அடையாளம் இது.